அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சூப்பர்னோவா அப்படிங்கிற ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இது ஒரு ஏஐ பேஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்ளிகேஷன். ஆப்பை யூஸ் பண்ணிலாம் இங்கிலீஷ் கத்துக்க முடியுமா? ஏஐ கூட பேசுறது மூலமா நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி டெவலப் ஆகும்? இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் அந்த லாங்குவேஜை நம்ம எந்த அளவுக்கு பேசி எழுதி பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜை நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கிலீஷில் எழுதுறதோ இல்லை எழுதுனதை வாசிக்கிறதோ நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அதை சரளமாக பேசணும்னு சொல்லி வரும்போது அதோட ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காகவே நம்ம 24/7 இங்கிலீஷில் பேசி பழகிறதுக்காக நமக்காக டெடிக்கேட்டடாக ஒரு டீச்சரை இவங்க அசைன் பண்ணுறாங்க. டீச்சர்னு நான் சொன்னதும் அவங்க ஒரு ஹியூமன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுவும் இங்கே ஒரு ஏஐ தான். அந்த ஏஐ கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது நீங்கள் பேசக்கூடிய சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்லாம் அது கரெக்ட் பண்ணி சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங்கை நான் அந்த ஏஐ கிட்ட கேட்க போகிறேன். ஹே சூப்பர்னோவா, கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் எனக்கு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நீங்கள் தமிழில் கேட்டால் கூட அதுக்கான ஆன்சரை கரெக்டாக இங்கிலீஷில் சொல்லும். பல நேரங்களில் நம்ம ஏதாச்சும் இங்கிலீஷில் பேசும்போதோ இல்லை எழுதும்போதோ அந்த சென்டென்ஸில் ஏதாச்சும் கிராமர் மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி டவுட் வரும்போது அதை இந்த ஏஐ கிட்ட டைப் பண்ணியோ இல்லை பேசியோ கேட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிராமர் மிஸ்டேக் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி இது உங்களுக்கு சொல்லும். அப்புறம் நீங்கள் தமிழில் ஏதாச்சும் பேசுனீங்க அப்படின்னா அதை இதுவே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. தமிழையும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி பேசினா கூட இது கரெக்டாக அதை டிடெக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இதோட அக்யூரேசியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு மெயிலையோ மெசேஜையோ இங்கிலீஷில் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மெயிலுக்கோ மெசேஜுக்கோ இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ அதை இந்த ஏஐ கிட்ட கேட்டு உங்களால் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஐ ஒரு சென்டென்ஸை சொல்லும். அது சொல்லக்கூடிய சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை அது சொன்ன ஆர்டர்லேயே நம்ம கிளிக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதை பேசியும் காட்டணும். இந்த மாதிரியான நிறைய டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆப்பில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்போட 7 days ஃப்ரீ ட்ரையலை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரையல் பீரியடில் இந்த ஆப்பை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த ஆப்பில் நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 12 month ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை 6000க்கும் 6 month ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை 4000க்கும் சேல் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆப்போட ட்ரையல் பீரியட்லேயே இந்த ஆப்பை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஃபியூச்சர்ஸ் ChatGPT அப்புறம் மற்ற ஆன்லைன் டூல்ஸ்லாம் இருந்தாலுமே இந்த ஆப்போட அக்யூரேசி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் பேசவோ எழுதவோ ட்ரை பண்ணும்போது அதை எப்படி பேசுறது எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ChatGPTயோ இல்லை வேற ஒரு ஆன்லைன் டூலையே தேடி போவீங்க. அப்படி நீங்கள் தேடி போகும்போது அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசியோ இல்லை டைப் பண்ணியோ தான் கேட்க முடியும். ஆனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தமிழையும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி தப்பாக பேசினா கூட இந்த ஆப் அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த ஃபியூச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இவ்வளோ நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்தாலுமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால இந்த லாங்குவேஜை நீங்கள் எந்த அளவுக்கு பேசி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த லாங்குவேஜை உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதனால இந்த ஆப்போட ஃப்ரீ ட்ரையல் பீரியட்லேயே நீங்கள் இந்த ஆப்பில் உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட முடியுமா அப்படிங்கிறத நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இல்லை. இந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ்க்காக நான் இந்த ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் அது உங்களோட டிசிஷன் தான். கரெக்டா?